போகிறேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்சர்ட்ஸில் போயிட்டு பியார் டேபிள்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி பியார் டேபிள் அண்ட் சார்ட்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா இதே ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நியூ ஷீட்ஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நியூ ஷீட்ஸில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இந்த வந்து மாஸ்டர் ஷீட்ஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நியூ ஷீட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே டேபிள் வந்துருச்சு, இங்கே சார்ட்ஸ்க்கான வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, அது வேணாம். கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளையர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராடக்ட் நேமும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். எத்தனை யூனிட் சோல்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரைஸிங் இருக்குது, ஓகேங்களா? அதோட காஸ்ட். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரேன். இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன எத்தனை யூனிட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என்எல் ட்ரைவ் வந்து 9 விற்றுருக்கு. அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து 95. அதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படியே வரும். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இது பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே சார்ட்ஸும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்க. நான் இப்போ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸ்லைசர், இதுக்கு பேர் தான் ஸ்லைசர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்லைசர்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று, ப்ராடக்ட் நேம்ஸ் ஒன்று ஓகே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? 2 ஸ்லைசர் எனக்கு வந்திருக்கு. இதை நம்ம ட்ராக் பண்ணி மேலே எடுத்துருப்போம்.